இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நல்லா ஜாலியாக காலையிலேருந்து தூங்கியாச்சு. ஸோ இப்போ தான் பசி எடுக்கிறதுனால சமைக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இது ரைஸ் இருந்ததுமே ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷு கிள்ளி போட்ட பருப்பு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ பருப்பு சாம்பார் வச்சுட்டு அதுக்கு சைடிஷு டூனா இங்கே ரெடிமேடாக கிடைக்கிதில்ல, ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு சைடிஷாக எப்படி வச்சு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ பார்க்கலாம். சரிங்களா, ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க குக்கரில் வச்சாச்சு. திரும்பவும் ரைஸை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி பருப்பு, கொஞ்சம் புளி, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம். ஸோ இவ்வளோ தான் நம்ம போட்டிருக்கோம் இன்க்ரீடியண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். சரிங்களா, விருப்பம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சாம்பார் பொடி போடலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். பட் சாம்பார் பொடி போடலனாலும் இதனோட டேஸ்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வடகம் வச்சு தாளிக்க போகிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க வேறு ஹைலைட்டே அதுதான் அது. சரிங்க, இப்போ வந்துட்டு எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம குக்கரை போட்டு மூட போகிறோம். சரி, ஓகே. அடுத்து ரெடியான உடனே உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். பாய். இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஊர்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பேனு, ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு குக்கரு, கிளாஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டு, இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டாக வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். பட்டு இங்கே உள்ள காஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்ம சம்பாதிக்க வந்தோமா இல்லை செலவு பண்ண வந்தோமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் எல்லா விஷயத்துலேயும். ஸோ அதனால் வரும்போது எல்லா ப்ரொவிஷன்ஸு, எல்லா திங்ஸு எல்லாமே கொண்டு வந்திருக்கோங்க. ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வெறும் சாம்பிள் தாங்க. சரியா, ஸோ இது வந்து பட்டை இலை, ஸோ அப்புறமேட்டுக்கு எல்லா வகையான மசாலாவும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. சில்லி பவுடர், இதில் வந்து டார்லிங் பிராண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபேமிலியிலேயே இந்த டார்லிங் பிராண்ட் வந்து நாங்கள் லாஸ்ட் ஒரு 6 மந்த் தான் இங்கே ஃபாரின்லேருந்து போனதுக்கப்புறம் ஒரு கடையில் பார்த்தோங்க. இந்த டார்லிங் பிராண்டில் வந்துட்டு 1+1 ஆஃபர் இருக்கும், ரேட்டு சீப்பஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் அதே வாங்கினதுனால இங்கேயும் அதே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ சில்லி பவுட்ரு, எல்லா பவுட்ருமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஏலக்காய், பட்டை, ஏலக்காய். ஸோ இதெல்லாம் வந்து சாம்பிள்னு பார்த்திங்கனாக்க அதை விட இங்கே மெயின் பிக்சர் இங்கே தாங்க இருக்குது. ஸோ இதில் மாதிரி ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஸோ எண்ணெய், பருப்பு, புளி, நமக்கு எல்லா தேவையான எல்லா திங்ஸுமே வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டே வந்துட்டோம். ஒரு ப்ரிப்பேர்டாக கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ இதில் வந்துட்டு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா இங்கே எல்லாமே கிடைக்கும். டேஸ்ட்டு, குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம மணி இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சேலரி வாங்கிட்டு ஒரு 6 மந்த்துக்கு நல்லா கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா திங்ஸும் தீரும்போது கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் கூட அடுத்து ஒரு 1 இயர் வெக்கேஷன் போகும்போது நம்மளுக்கு திரும்பவும் எல்லா திங்ஸும் நம்ம வாங்கிட்டு வந்து திரும்பவும் அதுக்கான ஒரு பொசிஷனில் வந்து நம்ம இருந்துடலாம். ஸோ அதனால தாங்க இந்த காஸ்ட் வைஸ் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர்டாக எல்லாமே கொண்டு வர்றது. ஸோ அதுவேனாலும் 46 kg உங்களுக்கு இருக்கும் ஃப்ளைட்டில் கொண்டு வர்றதுக்கு, ப்ளஸ் 7 kg வந்து உங்களுக்கு லக்கேஜ், கேரியர் லக்கேஜ் இருக்கும், ஹேண்ட் லக்கேஜ். ஸோ அந்த 46 kgக்கு ஒய்ஃபு, குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வரலான்னாக்கா வச்சு கூட்டிகிட்டு வந்துட முடியுமா? அப்படி இல்லைங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி திங்ஸை தான் நம்ம வாங்கிட்டு வந்து இருந்துக்கணுங்க. சரியா, ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சோம்பேறித்தனமாக இருந்தால் சோறு கிடைக்காது, சுறுசுறுப்பாக இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இது கணக்கு. ஸோ நம்ம சோம்பேறித்தனமாக எவ்வளோ நேரம் இருந்தாலும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அடுத்து ஹாய், பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அப்புறமேட்டுக்கு பருப்பு சாம்பார், கிளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா,
நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டூனாவோட ஃப்ரை. உருளைக்கிழங்கு இந்த டூனா மிக்ஸ் பண்ணி செஞ்சது. இது நார்மலாக செய்கிற மாதிரி தாங்க, பொரியல் செய்கிற மாதிரியே போட்டுட்டு லாஸ்ட்டாக டூனா மிக்ஸ் பண்ணி ஒரு நேரம் பாயில் பண்ணி வச்சிடணும். அப்புறமேட்டுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹாய், ஹலோ, நான் தாங்க ராமகிருஷ்ணன், உங்கள் செவிலியன். சரிங்களா? இப்போ நாங்கள் சவுதிக்கு வந்து செகண்ட் டைமாக வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு முறை வந்திருந்தோம். ஸோ இது செகண்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இல்லை. ஸோ இதுதான் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. இந்த ரூமில் இருந்து அப்படியே ஜஸ்ட்டு இன்றைக்கி ஃப்ரைடே சாட்டர்டே லீவுங்கிறதுனால அப்படியே ஜாலியாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருக்கோம். இறங்கி வந்திருந்தாலும் ஒரு மழை பெஞ்சு நல்ல ஒரு கிளைமேட் இருக்கிறனால நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்கு. சரிங்களா? ஸோ அதனால் ஜாலியாக அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு, அதுவும் இங்கே ரம்ஜான் டைம்ங்கிறதுனால எல்லோரும் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா வெளியிலலாம் வரமாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நைட் டைமில் தான் கொஞ்சம் அவங்க எல்லாம் வெளியில் மூவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கனாலே நிறைய நைட் டைமில் தான் அவங்க நிறைய வெளியே வருவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சரௌண்டிங் நல்ல ஒரு கிளைமேட்டு. ஸோ மழைங்கிறது வந்து எல்லா ஊர்லேயும் பெய்கிற ஒரு கனெக்ஷன்ஸ் மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகும். ஸோ நம்ம ஊரில் பெஞ்சாலும் அதனோட ஃபீலிங் ஒன்று தான், இங்கே பெஞ்சாலும் அதனோட ஃபீலிங் ஒன்று தான்ற மாதிரி நல்ல ஒரு கிளைமேட்டில் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம். சரிங்களா? இங்கே சவுதியில் தமாம் ஏரியாவில் இருக்கும். மழை பெஞ்சதுனால தண்ணியெலாம் எப்படி நிற்கிது பாருங்கள் ரோட்டில். சரிங்களா? உங்களுக்கே தெரியும் பார்த்தா. கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மேலே பார்த்தீங்கன்னாக்க ஹாஸ்பிட்டல் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது. இறங்கி வந்தோடனே ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் இப்போ என்னோடய ரூமில் இருக்கிற சரௌண்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் ரூமில் இருக்கிற சரௌண்டிங். நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால நல்ல கிளைமேட் இருக்குது. இப்போவும் நிறையா தூறல் விழுந்துட்டுருக்கு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? சரி, ஜாலியாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். மழை தண்ணினாலும் நம்ம நார்மலாக இருக்கிற தண்ணியை விட அந்த மழை தண்ணியில் பாருங்கள் இப்படி நல்லா ஜாலியாக அந்த மழை தண்ணியில் காலை வச்சு இப்படி விளையாடும்போது அதில் ஒரு ஜாலினஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு சைல்டிஷாகவே ஃபீல் பண்ணுவோம். அது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இவாம் பின் தகுன் ஸ்ட்ரீட் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அரபியில் எழுதியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ ஒரு வீடுங்கிறது வந்து எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஊரில் எவ்வளோ சேஃப்டிகள் இருக்குன்னு நமக்கே நல்லாவே தெரியும். இப்போ என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது, எத்தனை குழந்தைகள் காணப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஒரு சவுதியில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரியாக இருந்தால் கூட ஸோ ப்ராப்ளங்கிறது வந்து நிறையாவே நடக்காத ஒரு பிளேஸ் இது. சரிங்களா? ப்ராப்ளங்கிறதே கிடையாது. வெளியில் சரி உள்ளூரில் இருந்தாலும் சரி எந்த ஒரு பிஹேவியர்ஸுமே பேடாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வீடை எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக அவங்க வந்து இல்லைங்களா, வெளியில் வந்து கேட்டே அவ்வளோ ஹெயிட்டாக இருக்கும். ஸோ அது போக வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் கேட்டு, அதுவும் லாக் ஆகிருக்கும் போது ஒரு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரிலே இவ்வளோ பாதுகாப்பாக எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு தப்புகள் நடக்கிறத தடுக்கிறத விட தப்புகள் நடக்காமல் இருக்கிறது தான் நல்ல ஒரு விஷயமாக இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். சவுதினாலே ஒரு ஸ்ட்ரிக்டான கண்ட்ரிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி. சரிங்களா? தப்புகள் வந்து நமக்கு செய்யவே தோணாதுங்கும் போது அது எப்படி தப்பு நடக்கும் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரிங்களா? தப்புகளே செய்யவே தோணாது அப்படிங்கிறது வந்து அதுக்கான ரீசன் என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான தண்டைகள் தான் காரணமாக இல்லை இங்கே வந்தோடனே இந்த கண்ட்ரினால் இப்படி தான் இருக்காங்க, ஸோ இந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிறத உங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுதி வந்து ஒரு பெரிய பாலைவனன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்பேஸுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இன்னும் வந்து டெவலப் பண்ணலை. ஸோ இப்போ தான் அதெல்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பெரிய சிட்டி ரியாது, ஜெத்தா, தமாம், மக்கா, மெதினா, அல்பகா, ஸோ இந்த மாதிரி பெரிய பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து டெவலப் பண்ணிவிட்டு
எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து நல்ல பில்டிங்கு, நல்ல ஹாஸ்பிட்டலு, நல்ல சரௌண்டிங்ஸு, கடைகள், மார்க்கெட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதை டெவலப் பண்ணிகிட்டே தாங்க இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சவுதிங்கிறது மொத்தமாக அது பாலைவனமாக சொல்லிட முடியாதுங்க, சரிங்களா? ஸோ அதனால் இங்கேயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் சரி, இங்கே இப்போ வாழ வந்தவங்களும் சரி, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டுன்ற மாதிரி. ஸோ காசு இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.